உன் பேச்சு கேட்டு நான் திருந்து போய்க்கிறேன்பா, இதோட விட்டுறேன்பா, இது மெல்வெட்டு குடிக்க மாட்டேன்பா. என்ன கேக்குது, நீ என்ன துட்டு கொடுத்தா வாங்கி கொடுத்தா? என் துட்டியா, என் கஷ்டியா, நான் குடிப்பேன் சாவுவேன். நீ போயா வாய் முடிக்கணும். கதை கேட்க ரெடியாடா? எவ்வளோ சாவுங்காலத்துல ஒரு நம்மளை கட்டணும் ஒரு. நீங்க ஆடு கிட்ட பேசுவீங்களா? ஆடு எங்க பேசுவாங்க? படத்துல வர மாதிரி எந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஒன்னே நமக்கு ஆசையே கிடையாது. இந்த மேல்பட்டு போற கட்டம் நம்மளுக்கு. குடிக்கலாம் குடிக்கலாம். பூஸ்டர் அருமையா இருக்குடா. சரி மக்களே, வாங்க கூத்த ஆரம்பிப்போம். நான் வீட்டுக்கு கூட இந்த அளவுக்கு வேலை வாங்க மாட்டேன்டா பூஸ்டர். ஆனால் உனக்காக பண்ணுறேன் பாரு. எனக்காக நீ இது கூட பண்ணா பண்ணி எனக்கு எதுக்கு? இதுக்கப்புறம் தான் மக்களே கூத்தே இருக்கு. ஆஹா, தண்ணி இவ்வளோ வருதா? நான் கூட கம்மியாக தான் நினச்சேன். மக்களே பார்க்க பாருங்க ஒரு ஆட்டம். இதுக்கப்புறம் ஆட போது பாருங்க கேமரா ஆட்டம். இங்கே டக்குடு 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 தான். மக்களே நான் எதிர்பார்த்ததோட தண்ணி ரொம்ப அதிகமாக போகுது மக்களே. ஐயோ வழுக்கி கீழே வழுக்கி நான் விழுந்தாலும் பரவாயில்ல, கேமரா விழுந்துச்சுன்னா நான் கேள்வி. இங்கே வாட்டர் பண்ண முடியுமா? ஆஹா வேணடா எஸ்கே, கீழே விழுந்துன்னா வச்சுக்கியேன் உன் கேமரா கோவிந்தா கோவிந்தா தான். இது செட் ஆகாது. இந்த இடத்துக்கு போவோம். பாருங்க நமக்கு முன்னாடியே வந்து குடும்பமாக வந்து கழுவுறாங்க, கழுவில் வாஷ் பண்ணுறாங்க. நல்ல ஸ்பாட்டு. ஆள் இருக்காங்களே அங்கே. இதோட பயமான ஸ்பாட்லாம் இருக்குது. ஆஹா, நம்ம வாழ்க்கை தான் அருமையாக இருக்குதுன்னு பார்த்தா இந்த ரோடு அதோட அருமையாக இருக்கே. ஐயையோ எடா எஸ்கே, நமக்கு வந்த சோதனை. நமக்கு சோதனை வந்துடா எப்போயுமே சகஜம் தானே. என்னடா பண்ணுறது? டிச்சுக்கு பூஸ்டர் ரோடு நல்லா இருக்குல்ல? அருமையா இருக்கு. மூடிட்டு வண்டி ஓட்டுறியா? ஏடா என்னடா நல்ல குடும்பம் மொக்கத்து கூட வந்து என்னையும் டார்ச்சர் பண்ணி உன்னே கஷ்டப்பட்டீரா? என்னடா பூஸ்டர் பண்ணுறது? நானும் வந்து ஒரு அட்வென்ச்சர் காட்டணும்னு பார்க்குறேன். அதுக்கு இந்த அளவுக்கு அட்வென்ச்சரு? ஆஹா ஏ பூஸ்டர் அருமையாக இருக்குடா. சிறப்பாக இருக்கா? ஒரு மரத்துக்கு கீழே மற்ற வேறு நூல் சுற்றி இருக்காங்களே. இதை பார்த்தா காஞ்சனா படத்தில் நான் போகிறது எனக்கு. மக்களே சேர் வேறு இருக்குது. பூஸ்டர் இங்கேருந்து பரவாயில்ல அழகாக இருக்கான். பூஸ்டர் இங்கேருந்து பார்த்தா செம்மையாக இருக்கடா. நான் கீழே வந்தாலும் நீஸ் வச்சுன்னு வந்துடுவேன். கேமரா கீழே போச்சுன்னா தான் பிரச்சனை. சரி மக்களே வாங்க கூத்த ஆரம்பிப்போம். பூஸ்டர் ரெடியா நீ ஃபஸ்ட்டு? நான் எப்போ ரெடிடா. வாஷ் பண்ணுற ஃபஸ்ட்டு நான் நல்லா எங்கேயே மண்ணா கிடக்கு. தெரியுதுடா பூஸ்டர் எனக்கு. எங்கே பார்த்தாலும் மண்ணு மட்டும்தான்டா கிடக்கு வண்டியில். களத்தில் இறங்கிட்டேன். இதுக்கப்புறம் பறக்க போகுதுடா. திடீர்னு ஒரு பேய் இங்கே ஏது வந்துட்டு அப்படி கேமரா அப்படின்னு உள்ளே போனால் எப்படி இருக்கும்? பரவாயில்ல, கிரிப்பாக தான் இருக்குது. ஐயா ஏ பூஸ்டர் ரெடியாக இருக்கியா? தண்ணி ஊற்ற போகிறேன்டா மேலே. நான் எப்பத்துல ரெடியாக தாண்டா இருக்கேன். ஊத்துறா அப்படியே மேலே பார்த்து ஊத்து. அருமையாக இருக்கா.
ஏடா புகை வருது. அது வைத்தியரா முண்டோ. ஓ சைலன்சர் சூடாக இருக்கா? இது இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாமா? வடிக்கீழே ஊந்தோம். 44,000 கேமரா. கோவிந்தா கோவிந்தா. ஏம்மா அப்பா, இது 3வது பக்கெட்டு மக்களே. மிஸ்டர் கீழேருந்து பார்க்க சூப்பராக இருக்கடாண்ணா. அழகண்டா நீ. மிஸ்டர் மூஞ்சில தண்ணி ஊற்ற போகிறேன் பார்த்து. பாத்துடா. நான் வீட்டுக்கு கூட இந்த அளவுக்கு வேலை பார்க்க மாட்டேன்டா பூஸ்டர். ஆனால் உனக்காக பண்ணுறேன் பாரு. எனக்காக நீ இது கூட பண்ணலாம் பண்ணி எனக்கு எதுக்கு? கரெக்டா பூஸ்டர், உனக்காக இந்த தியாகம் கூட பண்ணலாம். நான் எதுக்கு? ஹேய்ண்ணா நான் லுக்கு தண்ணியா வேணும்? இல்லை அசிங்கம், தண்ணி இல்லை அதுக்கு. மக்களே நான் இந்த ஷாம்பு போட்டு தான் மக்களை வாஷ் பண்ணுறேன். கதை கேட்க ரெடியாடா? இப்போ நீங்கள் லைஃப்பில் நிறைய அனுபவத்தை பார்த்துருப்பீங்க, துரோகத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கள் நம்பர் வயசு பசங்களுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? துரோகமான ஆளாக கூட போடக்கூடாது அப்படிதான் சொல்லி கொடுக்க முடியும். நினைச்சத்துல ஓது போட்டு வாடா நான் சொல்ல முடியும். நினைச்சத்துல ஓது போட்டு வாடா நான் சொல்ல முடியும். ஐயோ நான் அப்படி சொல்லிங்க. இல்ல நான் சொல்றேன், நீ சொல்றதுக்கு நான் ஒன்னும் சொல்ல. அந்த மாதிரியா சொல்லக்கூடாது, தப்பு அது. இந்த மாதிரி ஓனு மணி வண்டியில குச்சிட்டு போய் வண்டிகள்ல மோதுறது, வேற எதனா லாரி வந்தா பஸ் வந்தா தாத்தா அதுல தாத்தா இப்போ ஆரம்பத்துல எங்க அப்பா அம்மா வந்து கண்டிப்பா அச்சு வளர்த்துருந்தான். வளர்ப்பாங்க. நீ பசங்க கூட சேர்ந்து நீ வளர்க்க முடியலையே உன்ன என்ன பண்ணுவேன்? இப்போ நான் சொல்றேன், இந்த காதுல வாங்குறேன் இந்த காதுல விட்டு போடுறா, இந்த காதுல வாங்குறேன் இந்த காதுல விட்டு போடுறா. அப்ப 4 பசங்க கூட போய் சேர்ந்து என்ன பண்ணா? குடிக்கலாம் குடிக்கலாம். இந்த ஒரே நிமிஷம்ப்பா, இது வந்து இதாகுது. ஆம்பா சொல்ல பாத்தியாரு கபால கால் ஜாச்சா நான் ஓடி விடுவேன். நீச்சல் தெரியும். நீச்சல் தெரிஞ்சா கூட தெரியும். மொத்த துணிக்கு நினைச்சிருக்கல. ஆமா கரெக்டுப்பா. நீச்சல் தெரிஞ்சு அது கூட நீ இந்த தண்ணியே சேர் கூட்டிடும். ஆமாப்பா கரெக்டுப்பா. நான் ஒன்று கேட்குறேன் உங்களை. இப்போது இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்க. உங்கள் ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் ஒய்ஃபு, உங்கள் பொண்ணு, உங்கள் மாப்பிள்ளை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் ஆடு ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் படத்தில் வரா மாதிரி எந்த மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்க? ஒன்றே நமக்கு ஆசையே கிடையாது. இந்த மேல்பட்டு போகிற கட்டம் நம்மளுக்கு. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு உதவி செய்துட்டு நாளைக்கு பின் காலத்தில் நம்ம தவறு சொல்ல இந்த 10 ரூபாய் கையில் இருந்தா பேத்தி பேரணும் எடுத்துங்கோ. இதெல்லாம் ஓகே. இப்போ கடவுள் இறங்கி வராரு. இந்த பாருப்பா, உங்கள் பேர்னா? என் பேர் கணேசன். இந்த முருகர் இறங்கி வந்துட்டார், கீழே இறங்கி வந்து நிற்கிறார் முருகர். பா கணேசா, உங்கள் பொண்ணு விட்டுரு, உங்கள் பேரனை பேத்தி விட்டுரு, உங்கள் மாப்பிள்ளை விட்டுரு, இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை தரேன், நீ எந்த மாதிரி வாழ போறேன்னு சொல்லி நான் அதே மாதிரி வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொன்னா அப்படி சொல்லுங்க. என்னத்த ஒன்றும் வாய என்ன கேட்பீங்க? மொத்தம் ஓடிக்கு போன பிற்பாடு அப்புறம் என்னத்த நம்ம வாய? அதுதான் நீ இப்போ வந்து என்ன எப்படி வேணா நீ வாழ்ந்துக்கோ, நான் தரேன் உனக்கு 1 மாசம். கூட ஒரு கல்யாணம் பண்றேன்னாக்கா தப்பி அதுக்கு ஒரு குழந்தை நின்று போச்சு, நம்ம திடீர்னு இறந்துட்டோம்னா அவன் என்ன சொல்லுவா? சாவுங்காலத்துல ஒரு நம்மளை கட்டினா ஒரு குழந்தைய கொடுத்தான் அப்போன்னு போட்டான். நான் அதை சொல்ல, அந்த மாதிரி ஆசை இருக்குது. ஒரு
தோற்றம் வரும். வருது ஆசை இருக்குது. நான் அதை கேட்கல. இப்போது எக்ஸாம்பிள் உங்கள் ஸ்டைலே வரேன். இப்போ ரஜினி உங்களுக்கு தெரியுமா? ரஜினி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ரஜினி வந்து அருணாச்சலம் படத்தில் நீ வந்து இந்த காசை வந்து இத்தனை நாளுக்குள்ள செலவு பண்ணணுன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் பெருசா? அந்த அளவுக்கு நம்மளாண்ட இல்லையே. ஆட போதா நீ உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குறேன் பாரு. நீ அவ்வளோதான். நான் எதிர்பார்க்க கேட்பேன். எனக்கு ஒரு பெரிய பங்களா கொடுத்துரு. ஒரே ஒரு மாதம் நான் இரு ஒரு மாதம் நான் வந்து நான் எப்படி வேணா எடுத்துக்கிறேன். நான் நினச்சதெல்லாம் இப்படி சொடுக்கு போட்டா வச்சுக்கேன், எல்லாமே வரணும். சொடுக்கு போட்டா அந்த ஒரு மாதம் நான் செத்தாலும் பரவாயில்ல. நான் இப்படி சொடுக்கு போட்டேன்னு வச்சுக்கேன், டப்புன்னு வந்து நிற்கணும். நான் எதை கேட்டாலும் வந்து நிற்கணும். ஒரு மாதம் டைம் கொடு. நான் இப்படி பண்ணும்போது நான் நினைக்கிறதுல வரணும். அப்படி கேட்பறேன் தாத்தா. ஆசை சும்மா ஒரு கற்பனை தான். நடக்கவா போகுது? சும்மா சொல்ல வேண்டியது தானே. என்ன சொல்லி நம்ம வாரிமா மேற்பட்டு இருக்கிறதுக்கு அது மாதிரி திறமையா போய்க்குதா பாரு. மாதிரியா பிரச்சனை இல்லாத போய்க்கிறாங்களா பாரு. எந்த மாதிரி பொழக்கணும்னு நினைக்கிறீங்க பசங்களா? ஒருத்தருக்கு இலைக்க கூடாது. அதே மாதிரி போய் ஒருத்தராண்ட 10 ரூபாய் கடன் வாங்கிட்டு அந்த கடன்காரன் வந்து ஊட்டாண்ட நிக்க கூடாது. அந்த அளவுக்கு போய்க்கணும். ஒண்ணு உன் கஷ்டமே நீயே சாப்பிட்டு நீயே 10 ரூபாய் சேர்த்து வைக்கிற மாதிரியா ஏற்பாடு பண்ணணும். யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணணுமா வேணாவா? ஹெல்ப் பண்ணனாக்கா ஏதோ முடியாதவங்களுக்கு ஒரு 10 ரூபாய் நம்மளால முடிஞ்சலையா, என்னால இந்த ஒரு 100 ரூபாய் முடியும் அப்படி கொடுக்கலாம். துட்டு எவ்வளவு கொடுத்தாலும் துட்டு வானான்னு சொல்ல மாட்டேன். சோறு போட்டு பாரியா போதும், கரெக்ட் அப்படின்னு சொல்லுவான். ஆமா, துட்டு கொடுத்து பாரியா, கோடி ரூபாய் கூட கொடுத்து பாரியா, ஒரு கோன்லயே கூட கட்டியாந்து வையா, அப்ப கூட அவன் 10வது இருந்தான்னு சொல்லுவான். ஒரு புடி சோறு போட்டேன்னு வச்சுக்கா, அது திருப்தியா போச்சுப்பா, வயிறு ரொம்ப போச்சுப்பா அப்படியே. அதனால அப்படி செய்யலாம், அது நல்லது, அது நியாயம். அதே மாதிரி நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் பின் காலத்துல எவனாலும் ஒரு 6 வயிறு கஞ்சியானாலும் ஊத்துறதுக்காக கடவுள் இருப்பான். கண்டிப்பா. இப்ப என் வயசு பசங்களாம் இருக்கிறாங்களா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன், இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பசங்க இருக்காங்களே, கூட இப்படிதான் சொல்ல. என்ன சொல்லுவீங்க? அதான் இங்க போவாத, போனேன்னா அவன் குடிக்காரன், அவனை கூட சேர்ந்தேன்னா கெட்டு விடுவேன். போவாத, வண்டி பார்த்து ஒழுங்கா ஓட்டு, குடிச்சிட்டு அவனா கூட வண்டி ஓட்டுற செய்யற வேலை வச்சுக்காத, செய்யாதுன்னு அப்படித்தான் சொல்ல முடியும். அப்படி சொல்லி இப்ப செஞ்சா என்ன பண்ணலாம்? செய்த அவன் தான் அனுபவிக்கணும். நீ சொல்ற ஐயா இந்த வெய்ய போவாத, முள்ளும் கில்லுமா இருக்குது, இந்த வெய்ய போனாக்கா நீ என்ன சொல்றது, உனக்கு கேக்குறதுனாக்கா அப்புறம் உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது. இப்போ ஒருத்தன் குடிக்கிறான்னு வச்சுக்கா, உன் வயசுக்கு ஏற்ற மாதிரி குடிக்கிறியாடா, இது நியாயமாடா? ஒரு கல்யாணம் காணணும், ஒரு குழந்தை பெற்றுக்கணும், நாளைக்கு பின் காலத்துல உனக்கு நல்லது பொழுதெல்லாம் ஆகணும், இந்த மாதிரி குடிக்கிறியாடானாக்கா அவன் நல்லவனா இருந்தா பெரியத பெரியவர் சொல்றாரு, ஏப்பா இதோட விட்டுரும்பா, அது நல்லவங்களோ கெட்டவங்களோ இதோட விட்டுரும்பா, இது மாதிரி குடிக்க மாட்டேன்பா, உன் பேச்சு கேட்டு நான் திருந்து போய்க்கிறேன்பா அப்படின்னு சொன்னான்னா அவன் நல்லவன். என்ன கேக்குறது, நீ என்ன துட்டு கொடுத்தா வாங்கி கொடுத்தா, என் துட்டியா என் கஷ்டியா, நான் குடிப்பேன் சாவுவேன், நீ போயா வாய் முடிக்கணும்னா அப்புறம் உனக்கு எனக்கு பேச்சே கிடையாது. இதுதான் காரணமே. நீங்க ஆடு கிட்ட பேசுவீங்களா? ஆடி வாங்கி பேசுவோம். ஐயா ஐயா ஆடு பேசாதுதான். நீங்க ஆடு கிட்ட வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது, இப்ப நான் இருக்கிறேன், என்கிட்ட சொல்றீங்க எல்லாத்தையும், இந்த மாதிரி மாப்பிள்ளை இந்த மாதிரி என்ன பேசுவீங்க? ஐயோ விக்கிறத பத்தி நான் பேசலையே சாமி. இது என்ன தெரியுமா? இது என்னது? கேமரா. இது நீங்க பேசுனதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஆமா, என்ன பண்றியோ பண்ணு. நான் உங்களை வீடியோ எடுத்தது காரணம் என்ன தெரியுமா? உங்க லைஃப்ல அனுபவப்பட்டிருப்பீங்க. அது 4 பேர் சொன்னீங்கன்னா வச்சுக்க, 4 பேர் தெரிஞ்சுப்பான். ஐயோ ஆமா ஐயா சொன்னாரு. அது நல்ல மூளை இருக்கிறவன் தான் தெரிஞ்சுப்பான். அவன் கொஞ்சம் டெலிவரி ஆட்டம் ஆடுறவனா. டெலிவரி ஆட்டம்னா டெலிவரி ஆட்டம்னாக்கா இப்படிதான், அதாவது டெலிவரி ஆட்டம்ன்றது. எடுத்து கேக்குறனாக்கா அப்ப உனக்கு எனக்கு வாய்ப்பே கிடையாது. பசங்க அவங்க 5 மணி ஆகி போச்சு, அவங்க தான் கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டாங்களா? மெஞ்சினே போயிடுவாங்க இந்த வாட்டி. சரி பத்திரம், பாய் பாய். நான் வாஷ் பண்ணிட்டு போறேன். போங்க, நீங்க கூட வண்டி எடுத்துட்டு போங்க. சரிப்பா சரி. ஓகே மக்களே, இந்த சீரீஸ் இதோட முடியுது. நம்ம அடுத்த சீரீஸ் எங்கன்னு பார்ப்போம். கையில் காசு இல்லை மக்களே, அதான் ட்ராவல் பண்ண முடியல. எங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கே கையில் காசு இல்லை. கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை, அந்த வீட்டு வேலைக்கே காசு சரியாக போயிடுச்சு. எங்கேயாச்சும் லாங் ட்ரைவ் பண்ணலான்னு பார்த்தா கையில் காசு இல்லை. போவோம், இன்னும் கொஞ்சம் நாள் லாங் ட்ரைவில் இன்னும் பயங்கரமான ட்ரைவ்லாம் பண்ணுவோம். பாய் தாத்தா, பாய் 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 காய்ஸ், பாய்.